ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு இன்சிடியஸோட 6வது பாகமான இன்சிடியஸ் அவுட் ஆஃப் ஃபர்தர் அப்படிங்கிற படத்தை தான். இன்னைக்கு நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். 1999 பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு சிட்டில இருக்கிற ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுல இன்ஹெரிட் ஹால் அப்புறம் அவளோட பொண்ணான ஜமா ஹால் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேருமே தங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியில இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல 2 பேரோட கைரேகைகளும் அவங்களோட பெயர்களுமே எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு வெளியில பயங்கரமா மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு ஜமாவும் முழுசா மழையில நனைஞ்சபடி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததும் அவரோட அம்மா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தபடி தூங்கிக்கிட்டு இருக்கா. அதையும் அவ பார்க்க அதுக்கப்புறம் போன்ல யாரோ பேசுற சத்தமும் கேக்குது. ஜமாவும் போனை வச்சுட்டு வீட்டோட வேலைகளை தானாவே செய்ய ஆரம்பிக்கிறா. துணிகளை துவைக்கிறா, பொருட்களை சரி பண்றா. அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல இருக்கிற ரோஸ்டர் டர்கிய ஓவன்ல சூடு பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்படி சின்ன வயசுல வீட்டோட எல்லா வேலைகளையும் அவ தான் பாத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் ஜமா தன்னோட ரூமுக்கு போயிட்டு தன்னோட ஃபேவரட் பிங்க் டார்ச் எடுத்துக்கிட்டு ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிக்கிறா. ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நோட்ல வெரி குட் ஒர்க் அப்படின்னு அவளே ஒரு ஸ்டிக்கரையும் ஒட்டிக்கிறா. அப்பதான் அவளோட அம்மா இன்கிரேட்டும் ரூமுக்குள்ள வந்து ஜமாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்கிரிட்டுக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களோட கண்கள்லாம் வேங்கி இருக்கு. பல நாட்களா சரியா தூங்காத மாதிரி ரொம்பவே சோர்வா இருக்காங்க. இன்கிரிட் எதுவுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. ஜமாவுக்கும் தன்னோட அம்மாவை பத்தி பயம் வர ஆரம்பிக்குது. அதனால அவ தன்னோட ரூம் கதவை நல்லா இறுக்கமா மூடிக்கிறா. அன்னைக்கு நைட்டு திடீர்னு இன்கிரிட் அழுகிற சத்தம் கேட்டு ஜமா நடுராத்துல தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. அவளோட பிங்க் டார்ச்சுமே காணாம போயிருக்கு. ஆனா அந்த டார்ச்ல இருந்த அந்த ஸ்டிக்கர் மட்டும் அவளோட பெட்ல கிடக்கு. அது எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு ஜமாவுக்கு புரியல. ஜமாவும் பயந்து எப்படி கிச்சனுக்கு போறா. அங்க அவளோட அம்மா இன்கிரிட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட கையில ஒரு கத்தியும் இருக்கு. திடீர்னு இன்கிரிட் யாரைய பார்த்து என் பார்வையிலே படாத தூரமா போ அப்படின்னு கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அத ஜமாவை பார்த்து அவங்க சொல்லல. அவங்க வேற எதைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜமாவும் அவங்களை தேடி போகும்போது இன்கிரிட் பாத்ரூமுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. ஜமாவும் கதவுக்கு வெளியில நின்னு அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா இன்கிரிட்டும் இங்க இருந்து போயிடு அப்படி சொல்ல ஜமா போகாம அங்கேயே இருக்கும் போது சரி நான் சாகிறத பாரு அப்படி சொல்லி இன்கிரிட்டும் பாத்ரூம் சுவர்ல தன்னோட தலையை திரும்ப திரும்ப மோதி தன்னை குண்ணுக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல ஏதோ ஒரு சக்தி ஜமாவை பாத்ரூமுக்கு வெளியில தள்ளி அனுப்பி கதவு லாக் பண்ணிடுது. அதனால ஜமா வளத்தோட அம்மா சாகிறது நேர்ல பார்க்க முடியல. கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் கதவுக்கு வெளியில ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஜமா அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறா. அப்படியே கட் பண்ணி 20 வருஷம் கழிச்சு காட்டாங்க. இப்ப ஜமா வளர்ந்து ஒரு டென்டிஸ்டா மாறி இருக்கா. சின்ன வயசுல இருந்த படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரியா இருந்ததுனால அவ இப்ப டாக்டரா மாறி இருக்கா. இப்ப அவ ஒரு சிங்கிள் மதர் வேற. அவளோட மகப்பேரு மாயா ஹால். ஒரு நாள் ஜமாவும் மாயாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வரா. அங்க உங்களோட நெய்பரான லிசையும் அவங்களோட டாகான ரைடர் 2 பேரையும் சந்திக்கிறாங்க. மாயாவுக்கு டாக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஜமா இன்னும் அதே பழைய வீட்டுல தான் தங்கியிருக்கா. வெளியில இருக்கிற அதே போஸ்ட் பாக்ஸ்ல இப்ப ஜமா அப்புறம் மாயா 2 பேரோட கைரேகைகளும் இருக்கு. பழைய பெயர்களுக்கு மேல புதுசா பேரும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவங்களோட இன்னொரு நெய்பரான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுலைவன் மாயாவை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கும் மாயாவை ரொம்பவே பிடிக்கும். ஜமாவும் சின்ன வயசுல மாயா மாதிரி படிப்புல ரொம்பவே ஆர்வமா இருந்ததாக சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ரோட்டுக்கு அந்த பக்கமா ஜமாவுக்கு 3 வயசான மனுஷங்க தெரியுறாங்க. 2 லேடிஸ் ஒரு ஜென்ஸ். இவங்க எல்லாருமே சில கேஸ் சிலிண்டர்களை எடுத்துட்டு நிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே ரொம்பவே வித்தியாசமாவும் தெரியுறாங்க. ஆனா ஜமாவும் அவங்களை பெருசா கண்டுக்காம விட்டுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ சின்ன வயசுல செஞ்ச மாதிரி வீட்டு வேலையில பாத்துக்கிட்டு இருக்கா. மாயாவோட ரூமுக்கு போயிட்டு அவளோட ஃபேவரட் டாலையும் டான்சிங் காக்டஸ் டாயுமே காட்டுறா. வீட்டுல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூம் வேற இருக்கு. அங்க இருக்கிற பழைய பொருட்களை டொனேட் பண்ணிடலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் மாயாவும் ஒரு பாக்ஸ்குள்ள தன்னோட பாட்டியான இன்கிரிட்டோட பொருட்களை பாக்குறா. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஜமாவுக்கு எப்பவுமே இறந்து போன மனுஷங்களோட ஆவி கண்ணுக்கு தெரியுது. இல்லனா ஒருவேளை அவங்க வந்து ஜமாவை பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஆனா இது வரைக்கும் ஜமா தன்னோட அம்மாவான இன்கிரிட்ட பத்தி மாயா கிட்ட எதுவுமே சொல்லல. அவ பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கா. இப்ப மாயா சின்ன பொண்ணா இருக்கிறதுனால இந்த விஷயங்களை அவளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஜமாவும் நினைக்கிறா. அதனால தன் அம்மாவோட பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே மாயா கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா வைக்கவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த 3 வயசான ஆட்களை மறுபடியும் காட்டுறாங்க. அவங்க ஜமாவோட வீட்டையே வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள ஜமாவும் தூங்கிக்கிட்டு இருக்கா. திடீர்னு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. எழுந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பொருளை மோதிக்கிறா. பெட்டுக்கு கீழே பார்த்ததும் அவளோட பழைய பிங்க் டார்ச் அங்கே கிடக்கிறத பாக்குறா. சின்ன வயசுல காணாம போன அதே டார்ச். அதை எடுக்கிறதுக்காக கீழே குனியும் போது பெட்டுக்கு கீழே ஒரு கால்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஜமாவும் அதை பார்த்து பயந்து போயிடுறா. உடனே வெளியில ஓடி வரா. ஹால்வேல வீட்டோட லைட்ஸ் கூட ஆன் ஆகல. அதே நேரத்துல சின்ன வயசுல கேட்ட அதே போன் கால் சத்தம் மறுபடியும் கேக்குது. டைனிங் டேபிள் ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஒரு போன் இருக்கு. ஜமா அந்த போனை எடுக்கிறா. அப்படியே அந்த பக்கத்துல இருந்து ஒரு பயங்கரமான குரல் கதவு திறந்துருச்சு அப்படி சொல்லுது. இங்க அவங்க சொல்றது அந்த ரெட் டோரை தான். அதாவது ஃபர்தர் உலகத்தோட அந்த கதவு. அதுக்கப்புறம் திடீர்னு ஜமாவோட அம்மாவோட குரல் கேக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணு, கதவு திற ஜமா அப்படின்னு அவ கூப்பிடுறா. ஜமாவை பாத்ரூமுக்கு வர சொல்றாங்க. ஆனா போன் கால் லைன் ஏற்கனவே கட் ஆயிடுச்சு. அடுத்த நொடியே அவரோட அம்மாவை பின்னாடி வந்து ஜமாவை பயமுறுத்துறா. ஆனா இங்கதான் ஒரு உண்மை தெரிய வருது. இது உண்மையான உலகமே கிடையாது. ஜமா உண்மையிலேயே ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பார்த்த அந்த பிங்க் டார்ச்சும் ஃபர்தர் உலகத்துக்குள்ளதான் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த உலகத்துல வீட்டோட லைட்ஸ் வேலை செய்யல. ஜமாவோட ஆன்மா அவரோட உடலை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. மாயா
மாயாவும் வந்து ஜெமாவை எழுப்புறா. ஜெமாவும் ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சுக்கிறா. அவளுக்கு இப்படி நடக்கிறது இதுதான் முதல் தடவை. ஆனா இன்னொரு ஷாக் என்னன்னா, அந்த பிங்க் டார்ச் இப்ப ரியல் வேர்ல்ட்ல ஜெமாவோட வீட்டுக்குள்ள இருக்கு. அடுத்த சீன்ல ஜெமாவும் மாயாவை ஸ்கூல்ல வர்றதுக்காக வெளியில வர, வழியில லிஸையும் அவளோட டாக்கான ரைடரையும் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு ரைடர் ஜெமாவையும் மாயாவையும் பார்த்து பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த கேஸ் சிலிண்டர்கள் எடுத்துட்டு போன அந்த 3 வயசான ஆட்களும் மாயாவை பார்த்துக்கிட்டே வித்தியாசமா சிரிக்கிறாங்க. இத பார்த்ததும் இவங்க சாதாரண மனுஷங்க கிடையாது அப்படின்னு ஜெமாவுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் ஜெமா வேலை பார்க்குற கிளினிக்ல காட்டுறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அவன் நிக் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசரை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். சமீப காலமா தன்னோட வாழ்க்கையில நடக்கிற வித்தியாசமான விஷயங்களை ஜெமா அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா நிக்கும் அந்த வீடு தான் ப்ராப்ளம், அந்த வீட்டை வித்துரு, எல்லா ப்ராப்ளமோட ரூட்டுமே அந்த வீடு தான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஜெமா இந்த வீட்டை தன்னோட கனவு விட்டா மாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மாயாவுக்கு நிக்க பத்தி இன்னும் தெரியாது. சரியான நேரத்துல அவளை மாயாவுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஜெமாவும் நினைக்கிறா. அன்னைக்கு ராத்திரி அம்மாவும் மகளும் ஒன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2 பேருமே தனித்தனியா ரூம்ல போய் தூங்குறாங்க. ஜெமாவும் வீட்டோட சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவளும் மாயாவும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவோட ஃப்ரேம் காணாம போயிருக்கிறத கவனிக்கிறா. மாயா தான் இதை எடுத்துருப்பான்னு நினைக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த போட்டோ கிடைச்சிருது. ஜெமாவும் சோஃபால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு முன்னாடி மாயா விளையாடுற சோஃபா ஹவுஸ் மாதிரியான ஒரு குட்டி வீடு தெரியுது. அந்த சோஃபா ஹவுஸ்குள்ள இருந்து கிளினிக்ல கிடைச்ச ஒரு பல்லு மாதிரி ஒரு டாய் ஒண்ணு வெளியில வரத ஜெமாவும் பாக்குறா. மாயா தான் விளையாடுறா அப்படின்னு நினைச்சு ஜெமாவும் அதுக்குள்ள போறா. ஆனா உள்ள போனதும் அவளுக்கே ஒரே அதிர்ச்சி. அந்த குட்டி சோஃபா ஹவுஸ்குள்ள பயங்கரமா இருட்டா இருக்கு. போன் பிளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கிட்டே முன்னாடி போறா. ஆனா மாயா அங்க எங்கேயுமே இல்ல. இவ்வளவு சின்ன சோஃபா ஹவுஸ்குள்ள இவ்வளவு பெரிய இடமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஜெமாவுக்கே புரியல. திடீர்னு அந்த இடம் ஒரு லேம்ப் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அங்க ஏற்கனவே பார்த்த அந்த 3 வயசான ஆட்களோட உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ஜெமாவை தாக்க ஓடி வர்றாங்க. ஜெமா எப்படி அவங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. சோஃபாகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்ப ஒரு பேயும் அவள்கிட்ட அவன் உனக்காக வர்றான் அப்படி சொல்லிட்டு அவளோட கையில ஒரு பொருளை வைக்குது. அது ஒரு பேட்ச். அதுல ஒரு ஆணி மாதிரியான ஒரு பொருளும் சிஎல் அப்படிங்கிற ஒரு இனிஷியலுமே கவ் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜெமா திடீர்னு ரியல் வேர்ல்ட்ல முழிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது இதுவரைக்கும் நடந்த எல்லாமே ஃபர்தர் உலகத்துல நடந்தது. ஜெமா ஷாக்ல அந்த சோஃபா ஹவுஸ உடைக்க ஆரம்பிக்கிறா. அந்த சத்தம் கிட்ட மாயாவும் கீழே வர ஜெமாவும் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்றா. ஆனா மாயாவும் இப்ப ராத்திரி மணி என்ன தெரியுமா 2 ஆகுது அப்படி சொல்றா. அது கேட்ட ஜெமாவும் அதிர்ச்சியாக அதுக்கப்புறம் மாயாவை தூங்க வச்சுட்டு ஜெமாவும் போன்ல நிக்கி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ கண்ணு முழிச்சப்ப தன்னோட அம்மாவோட நகைகள் தாங்கிட்ட இருந்ததாவும் அந்த நகைகள்லயும் அதே மாதிரி மார்க் இருந்ததாவும் சொல்றா. அதாவது அவளோட அம்மாவோட மோதிரத்துல கூட அதே சிஎல் அப்படிங்கிற அந்த இன்சியல் இருந்திருக்கு. அடுத்த நாள் ஜெமாவும் கிளினிக்கு போறா. அங்க அவளோட பேர் இருந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் காணாம போயிருக்கு. டாக்டர் அதை உடைச்சிருக்கலாம், ரிப்பேருக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜெமாவுக்கு இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமா வேலையை முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்பதான் அவளுக்கு ஒரு பேஷண்டோட பேர் லெஸ்டர் அப்படின்னு தெரிய வருது. இந்த லெஸ்டர் தான் நேத்து நைட்டு அவளோட கனவுல வந்தவன். அது மட்டும் இல்லாம ஜெமாவோட வீட்டுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 வயசான ஆட்கள்ல இவனும் ஒருத்தன். ஜெமாவும் அவங்கிட்ட நீங்க என் பக்கத்து வீடு சைடுல இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா லெஸ்டரும் தன்னோட வாயை திறக்கிறான். அவனோட வாய் ரொம்பவே பயங்கரமா அசிங்கமா இருக்கு. அவன் பற்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒட்டு பொருளும் இருக்கு. ஜெமாவும் அவனோட பற்களை செக் பண்ணும்போது அவனோட வாயில இருந்து திடீர்னு ரொம்பவே நீளமான ஒரு முடி ஒண்ணு வெளியில வருது. அதனால அந்த பல்லே உடைஞ்சு போயிடுது. ஜெமா உடனே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாக்குறா. ஆனா அந்த எக்ஸ்ரேயை பார்த்ததும் அவளுக்கு ஒரே ஷாக்கு. அந்த பற்களுக்கு மேல இன்னொரு செட்டு பற்கள் இருக்கு. அதாவது ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய பற்களை விட 2 செட்டு பற்கள் அவனுக்குள்ள இருக்கு. முதல்ல எக்ஸ்ரேல ஏதாவது தப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அது உண்மையிலேயே அவனோட வாய்க்குள்ள இருக்கிறது தெரிய வருது. அதை செக் பண்ண ஜெமாவும் அவனோட வாய்க்குள்ள விரல வைக்கிறா. அடுத்த நொடியே லெஸ்டர் ஜெமாவோட விரல கடிச்சிடறான். ஜெமாவும் பயந்து பின்னாடி நகரும் போது அங்கிருந்த லைட்ல மோதி மயங்கி விழுந்துடுறா. அடுத்த சீன்ல ஜெமா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவ ரியல் வேர்ல்ட்ல இல்ல, அவ முழுசாவே ஃபர்தர் வேர்ல்டுக்குள்ள போயிட்டா. சுத்தி எங்க பார்த்தாலும் பேய்கள் இருக்கு. அங்க ஒரு டென்டிஸ்ட் பேயும் இருக்கு. அவரோட பேஷன்ஸா மத்த பேய்களும் இருக்காங்க. அந்த டென்டிஸ்ட் பேய் ஜெமாவை ஒரு ஆபரேட்டிங் சேர்ல கட்டி போட்டு ஒரு மிஷினை எடுத்துக்கிட்டு அவனோட பற்களை ட்ரில் பண்ண வர்றான். அப்பதான் ஒரு கண்ணுல பேண்டேஜ் கட்டி இருக்கிற டீமன் அங்க வந்து அவனை தடுக்கிறான். அவன் இவளை இப்போதைக்கு முடிக்காத, இவன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றான். உடனே அங்கிருந்த எல்லா கோஸ்டும் அந்த டீமனுக்கு முன்னாடி தலை குடிறாங்க. அதாவது அவங்க எல்லாருமே அவனோட அடிமைகள். அந்த டீமன் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எப்பவுமே வாய் திறந்தபடி இருக்கக்கூடிய ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை தேர்வு செய்யுது. அது ஜெமாவை நோக்கி வர ஆரம்பிக்க ஆனா அதுக்குள்ள எலிஸ் அங்க வந்து ஜெமாவை காப்பாத்துறா. எலிஸ் இந்த பிரான்சிஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்க ஒவ்வொரு ரெட் டோரும் அதாவது ஃபர்தர் உலகத்துக்கான கதவுகளை பாதுகாக்கிறவங்க. எந்த டீமன்ஸ் வெளியுலகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது வரைக்கும் மனுஷங்களோட உலகம் பாதுகாப்பா இருந்துகிட்டு இருக்கு. எலிஸ் ஜெமாவை அவளோட உடலுக்கு திரும்பி போக சொல்லிட்டு ஒரு டைரி அவகிட்ட கொடுக்குறாங்க. ரியல் வேர்ல்டுல என்னை வந்து சந்தி, எல்லாத்தையுமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்றாங்க. ஜெமா உடனே கிளினிக்ல கண்ண திறக்கிறா. அங்க லெஸ்டர் இன்னும் சேர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். எலிஸ் கொடுத்த அந்த டைரி எடுத்துக்கிட்டு ஜெமாவை அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க அந்த டைரியை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னொரு ஷாக்கு. அதுக்குள்ள இது வரைக்கும் வந்து இன்சிடியஸ் படங்கள்ல டீமன்ஸ் ஸ்பிரிட்ஸோட போட்டோக்கள் அதுல இருக்கு. அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினான ஜெமாவுக்கு இன்னொரு வித்தியாசமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அவரோட அம்மா இன்கிரிட்டுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே மாதிரியான சம்பவங்கள் இப்ப ஜெமாவுக்கு
ஜமாவுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இன்கிரிட் தூங்கிக்கிறது இருப்பா. ஜமா தான் வீட்டோட வேலை எல்லாமே பாத்துக்கிட்டு இருப்பால. ஒரு கட்டத்துல ஜமாவும் இப்ப மாயாட்ட வா சாப்பிடலாம் அப்படி சொல்ல, ஆனா மாயாவும் நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோமா அப்படி சொல்றா. அதை கேட்ட உடனே ஜமாக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா ரியல் உலகத்துல என்ன நடந்துச்சு, ஃபதர் உலகத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவளுக்கு மெல்ல மெல்ல மறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஜமாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மா இன்கிரிட்டுக்கும் இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இருந்திருக்கும். அதனாலதான் அவளோட நடத்தையே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். இப்ப அடுத்த சீன்ல மாயாவுக்கு வெளியில ஏதோ ஒரு போலீஸ் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆனா அது நிக்கு தான். ஜமா தான் அவனை வீட்டுக்கு வர சொல்லி இருந்திருக்கா. மாயாவை பார்த்த உடனே நிக்கு அவன்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். மாயாவுக்கு நிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவன் தன்னோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாயாவுக்கு புரிஞ்சு போயிடுது. ஜமாவும் எலிஸ் கொடுத்த அந்த டைரியில இருந்து அந்த அட்ரஸுக்கு போறா. அந்த அட்ரஸ்ல ஒரு டாட்டூ ஷாப் இருக்கு. அங்க கிளார் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. எலிஸ் ஏற்கனவே ஜமா வருவா அப்படின்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கா போல. கிளார் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை ஜமாவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறா. லம்பர்ட் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யும் போது 2011 எலிஸ் அப்பவே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களோட ஆவி இன்னும் கிளார் மூலமா பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது கிளார் ஒரு மீடியம். எலிஸரோட உடம்புக்குள்ள வந்து ஜமா மாதிரியான மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளார் அந்த ஒரு கண்ணுல பேண்டேஜ் கட்டி இருக்கிற அந்த டீமனோட முகத்தை ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருக்கா. எலிஸ் மூலமா தான் அந்த டீமன் பத்தி அவளுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு போல. கிளார் ஒரு விதத்துல டக்கர் ஸ்பெக்ஸ் மாதிரியான வேலையெல்லாம் செய்யறா. ஆனா அவளால மீடியமா இருந்து எலிஸ தன்னோட உடம்புக்குள்ள வரவழைக்கவும் முடியும். இப்ப ஜமாவுக்கு எலிஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. கிளார் ஒரு சேர்ல உட்கார்ந்து ஹெல்மெட் மாதிரி ஒரு ஷூட் அணிஞ்சுக்கிட்டு ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டு மியூசிக் மூலமா தூங்குவா. அந்த நேரத்துல அவளோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நடக்கும். அப்ப எலிஸும் அவளோட உடம்புக்குள்ள வந்து ஜமா கிட்ட பேசுவாங்க. இதுக்காக ஒரு டைமருமே செட் பண்றாங்க. அலாரம் அடித்த உடனே ஜமா உடனே கிளாரை எழுப்பி ஹெட்போனை கலட்டணும். ஏன்னா கிளார் ரொம்ப நேரமா ஃபர்தர் உலகத்துக்குள்ள இருந்தா அங்க இருக்கிற கோஸ்டும் ஈவில் ஸ்பிரிட்ஸும் அவ உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவங்கள பொசஸ் பண்ண முயற்சி செய்யுங்க. இப்ப கிளாரும் ஆழமா மூச்சு விட்டுட்டு இது ரொம்பவே ரிஸ்கான வேலை அப்படின்னு சொல்றா. அடுத்த நொடி எலிஸ் கிளாரோட உடம்புக்குள்ள வந்து ஜமா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மிரர்ல பார்த்தாலே எலிஸ் அங்க வந்திருக்கிறது தெளிவாவே தெரியுது. இப்ப எலிஸும் ஜமா கிட்ட சொல்ற விஷயம் இந்த முழு பிரான்சிஸ்லயுமே ரொம்பவே முக்கியமான ஒரு ட்விஸ்ட். இதுவரைக்கும் நடந்தது வெறும் ஒரு கனவு கிடையாது. ஜமா ஒரு சாதாரண டிராவலர் கிடையாது. அவளுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அவளை ஃபர்தர் உலகத்துக்குள்ள போக முடியும். ஆனா டால்டன் மாதிரி சாதாரண ஆஸ்ட்ரல் டிராவலரா மட்டும் ஜமா இல்ல. அவ ஒரு கொரியர் உமன். அதாவது ஃபர்தர் உலகத்துல இருக்கிற ஒரு பொருளை ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி ரியல் வேர்ல்டுல இருக்கிற ஒரு பொருளை ஃபர்தர் உலகத்துக்குள்ள அவளால கொண்டு போக முடியும். அதனாலதான் சின்ன வயசுல காணாம போன அவளோட பிங்க் டார்ச் இப்ப ஃபர்தர் உலகத்துல இருந்துச்சு. பெரியவளானதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க போன போது அவ அதை ரியல் வேர்ல்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. அதே மாதிரி லெஸ்டர் கொடுத்த அந்த பேட்சும் ரியல் வேர்ல்ட்ல அவளோட கைக்கு வந்துச்சு. அப்பதான் எலிஸும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்தர் உலகத்துக்குள்ள ஒரே ஒரு ரெட் டோர் மட்டும் கிடையாது, நிறைய ரெட் டோர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கதவுக்கு பின்னாடி வேற வேற உலகங்களும் வேற வேற டீமன்ஸும் கூட இருக்கலாம். இப்ப இன்னொரு ரெட் டோரும் திறந்துருச்சு. அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டீமன் தான் இப்ப ஹீரோயினான ஜமாவை தேடி வந்துகிட்டு இருக்கு. ஒரு கண்ணுல பேண்டேஜ் கட்டி இருக்கிற அந்த டீமன் ரொம்பவே ஆபத்தானது. அந்த டீமன் ஜமாவோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஜமா கோவப்படும் போது எமோஷனல் ஆகும் போது அவரோட சக்தி இன்னும் அதிகமாகுது. இது அந்த டீமன் ரொம்ப நாளாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அவரோட உண்மையான நோக்கம் என்னன்னா ஜமாவை பயன்படுத்தி ஃபர்தர் உலகத்துல இருக்கிற எல்லா டீமன்ஸையும் எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸையும் ரியல் உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். எல்லா ரெட் டோர்ஸையும் திறக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபர்தர் அப்படிங்கிறது ஆஃப்டர் லைஃபுக்கு மனுஷனோட உலகத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடம். அங்க சிக்கி இருக்கிற அந்த ஆவிகள் ரியல் வேர்ல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படுதுங்க. இந்த டீமன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு, நான் உங்களை ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு. அதனாலதான் அந்த 3 வயசான ஆட்களும் அவரோட அடிமைகளை வேலை செய்யறாங்க. அவங்க ஜமாவை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ ஃபர்தர் உலகத்துக்குள்ள வரும்போது அவளுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த எல்லா இன்சைடர்ஸ் படங்கள்லயும் வர அந்த ஆவிகள் அந்த டீமன்ஸ் எல்லாமே இந்த டீமனோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த டீமனை ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அது இவங்களை ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வர வாக்குறுதி கொடுத்திருக்கு. ஆனா ஜமாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. ப்ராப்ளம் அந்த வீடு கிடையாது, தான் தான் ப்ராப்ளம் அப்படின்னு. தான் எங்க போனாலும் இந்த விஷயம் தன்னை தொடரதான் போகுது அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நிக்கிற முழுசா நம்பல. ஆனா ஜமா சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் அவளை தனியா விடக்கூடாது அப்படின்னு மட்டும் முடிவு பண்றான். அன்னைக்கு ராத்திரி அவளோட வீட்டிலே தங்கி அவ தூங்கும் போது ஏதாவது நடந்துச்சுன்னா அவளை எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் மாயாவை காட்டுறாங்க. அந்த ஒத்த கண்ணுல பேண்டேஜ் கட்டி இருக்கிற அந்த டீமன் மாயாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. டான்சிங் காக்டஸ் டாய் மூலமா அந்த டீமன் மாயாவோட பேச முயற்சி பண்ணுது. ஜமா தூங்கும் போது இப்ப ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால மாயா என்ன பாக்குறா அப்படிங்கறது அவளால பார்க்க முடியுது. அப்பதான் அந்த டீமனும் தன்னோட மக மாயாவுக்கு பக்கத்துல இருக்கிறத ஜமாவும் கவனிக்கிறா. அதே நேரத்துல ஜமாவுக்கு ஒரு ரெட் டோரும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கதவு அலமாரிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. இது டெஸ்ட் டைம் அப்படின்னு அந்த டீமன் சொல்ல அந்த ரெட் டோரை இப்ப ஜமா திறக்கணும். அப்படி திறந்தாதான் ஃபர்தர் உலகத்துல இருக்கிற எல்லா ஆவிகளையும் இப்ப ரியல் உலகத்துக்குள்ள கொண்டு வர முடியும். திடீர்னு ஜமா கண்ணை திறந்துடுறா. ஆனா அவளோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நடக்கும்போது ஒரே ஒரு ஆவி அவளோட சேர்ந்து ரியல் உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருச்சு. ஆரம்பத்துல அந்த டீமன் ஒரு ஆவியை தேர்வு பண்ணிச்சுல, எப்பவுமே வாயை திறந்தபடி இருக்கிற ஒரு ஈவில் ஸ்பிரிட் அதுதான் இப்ப வந்திருக்கு. ஆனா ஜமா பாதியிலே கண்ணை முழிச்சதுனால அந்த ஆவியோட பாதி உடம்பு மட்டும் தான் ரியல் வேர்ல்டுக்கு வந்திருக்கு. அதனால அது முழுசா வர முடியாம அங்கேயே அழிஞ்சு போயிடுது. அதே நேரத்துல மாயாவும் பயந்து போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட வர்றா. அந்த டீமன் தங்கிட்ட பேச முயற்சி பண்ணதா மாயாவும் சொல்றா. அதுக்கப்புறம் மாயாவும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றா. அந்த 3 வயசான ஆட்களையும் தான் சுலைவன் வீட்டுக்குள்ள பார்த்ததாவும் சொல்றா. இப்ப ஜமாவோ தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு சுலைவனோட வீட்டுக்கு போறா. அங்க உண்மையிலேயே அந்த
3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு கல்ட் மாதிரி தெரியுது. அடுத்து நான் நிக்கும் சொலனோட வீட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்றான். அதே சமயத்துல ஜமாவும் அந்த வீட்டுக்கு போக அங்க ஒரு டிவில அந்த கண் கட்டப்பட்ட அந்த டீமனோட பழைய வாழ்க்கை காட்டப்படுது. அந்த டீமனோட மனுஷ பேர் வந்து சைரஸ் லாம். அவனோட இனிஷியல் தான் சிஎல் அப்படிங்கிறது. அதனால அந்த ஜமாவுக்கு கிடைச்ச அந்த பேட்ச்லயும் அம்மாவோட மோதிரத்திலயும் சிஎல் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் இருந்திருக்கு. சைரஸ் லாமுக்கு ஒரு கல்ட்டுமே இருந்திருக்கு. அந்த கல்ட்ல அவன் தேர்வு செஞ்ச 3 முக்கியமான ஆட்கள் தான் இப்ப வயசான நிலையில இருக்கிற லெஸ்டர், எட்னா, அப்புறம் பேச்சி. இவங்க 3 பேரும் இப்ப சைரஸோட அடிமைகளா வேலை செய்யறாங்க. சுலைவனோட வீட்டுக்குள்ள ஜமாவோட போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோல ரத்தக்கரப்பட்டிருக்கு. ஜமாத்தோட சக்தி எவ்வளவு அதிகமாக்கி இருக்கா அப்படின்னு இது காட்டுற மாதிரி இருக்கு. சைரஸ் ஒரு காலத்துல தன்னோட கல்ட் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து தன்னை கொன்னுகிட்டான். அதுக்கப்புறம் ஃபர்தர் உலகத்துக்குள்ள போயிட்டான். அவனுக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பல பேர் அவனை கடவுள் மாதிரி நம்பி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டிவிக்குள்ள சைரஸும் ஜமா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த ரூமுக்குள்ள நிறைய ஆன்மாக்கள் இருக்கு, நீ என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கான், அவங்கள ரியல் வேர்ல்டுக்கு மறுபடியும் கொண்டு வரேன் அப்படின்னு. ஆனா அவனுக்கு அதை விட ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஜமாவை ஒரு கொரியர் உமனா பயன்படுத்தணும் அப்படின்னு. சிம்பிளா சொன்னோம்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் எடுத்துக்கிட்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்குற மாதிரி ஜமா ஃபர்தர் உலகத்துல இருக்கிற டீமன்ஸையும் ஈவில் ஸ்பிரிட்ஸையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரணும். ஜமா இதை கேட்டு உடனே கோவமாகறா, என்னை விட்டு தூரமா போ அப்படின்னு கத்த. உடனே சைரஸும் அவளை தூக்கி எரிஞ்சிடறான். ஜமாவும் திடீர்னு ரியல் உலகத்துல கண்ணை திறக்கிறான். அவ கத்துற சத்தம் கேட்டு நிக்குமே அங்கே வரான். டிவில பாரு, இதெல்லாம் அந்த ஆள் தான் பண்றா அப்படின்னு ஜமா சொல்ல. ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அங்க டிவி இப்ப இல்லவே இல்ல. டிவியோட பேஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அந்த டிவியை ஜமாவும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமா ஃபர்தர் உலகத்துக்குள்ள கொண்டு போயிட்டா. இது எல்லாத்தையுமே பார்த்து நிக்கும் இப்ப ஜமாவுக்குள்ள ஏதோ ஒரு உண்மையான சக்தி இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல சுலைவன் வீட்டுக்குள்ள இருந்த அந்த 3 வயசான ஆட்களும் காணாம போயிடுறாங்க. அங்க ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் தான் கிடைக்குது. இன்னொரு பக்கம் அந்த வயசான ஆட்கள் தங்களோட இடத்துல அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மாயாவை ஜமா கண்டிக்கும் போது தன்னோட அம்மா இன்கிரிட் சின்ன வயசுல தன்னை எப்படி கண்டிச்சிருப்பாளோ அதே மாதிரி தான் பேசுறா. அதை கேட்டதும் ஜமாவுக்கு தன்னோட அம்மாவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இப்பதான் அவருக்கு புரிய வருது. இப்ப நிக்கும் போலீஸ் ஆபீசரா இருக்கிறதுனால சைரஸ் லாமோட முழு டீடைல்ஸையும் எடுத்துக்கிட்டு வரான். சைரஸ் மக்கள் கிட்ட அவங்களோட முன்னர் கூட பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் சைரஸுக்கு துப்பாக்கி சூடு நடந்து அவன் இறந்து போயிருக்கான். ஒருவேளை யாராவது அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நிக்கும் சொல்ல, அதே நேரத்துல எலிஸ் சொன்னதுனால கிளார் அவங்களோட வீட்டுக்கு வர்றா. அவங்களோட முழு பிளானையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த ஆவிகள் எல்லாம் ரியல் உலகத்துக்குள்ள வந்துட்டா பூமியை அழிஞ்சு போயிடும், அதனால அவங்கள தடுக்கணும். இப்ப ஜமாவோட ஆன்மாவோட பாதி சைரஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவன் ஜமாவை திரும்ப திரும்ப அந்த ஆஸ்ட்ரல் உலகத்துக்கு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். இதனாலதான் ஜமா எங்க இருந்தாலும் திடீர்னு தூங்கிடுறா. அதாவது இப்ப ஜமாவோட பாதி உடம்பு பாதி ஆன்மாவும் சைரஸோட கனெக்ஷன்ல இருக்கு. இதை முடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த ரெட் டோரை மூடணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஜமா மறுபடியும் அந்த ஆஸ்ட்ரல் உலகத்துக்குள்ள போயிட்டு அந்த ரெட் டோர் வழியா சைரஸ தன்னோட பின்னாடி ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த ரெட் டோர் வழியா திரும்பி வந்து கதவு சீல் பண்ணிட்டு தன்னோட உடம்புக்குள்ளேயும் திரும்பணும். ஆனா இந்த பிளான்ல இப்ப இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. லெஸ்டர், எட்னா, பெச்சி அந்த ரெட் டோரை இவங்க எல்லாருமே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சைரஸோட அடிமைகள். அதனால ரியல் உலகத்துக்குள்ள அவங்களோட உடல்களை கண்டுபிடிச்சு அவங்களோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனையும் நிறுத்தணும். அந்த வேலையை நிக்கு தான் செய்யணும். இப்ப ஜமாவும் மாயாவை கிளார் கிட்ட விட்டுட்டு மாயா கிட்ட தன்னோட குழந்தை பருவத்தை பத்தி பேசுறா. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படி சொல்றா. ஆனா மாயா ரொம்பவே பயந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கா. இப்ப ஆஸ்ட்ரல் உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜமாவும் கிளார் கிட்ட நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கிளாரும் தன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அனாதையா இருந்ததாவும் இப்ப எலிஸோட உதவியால தான் தன்னோட அம்மாவை பார்க்க முடியாதாவும் சொல்றா. அதனாலதான் எலிஸுக்காக அந்த வேலையை செய்யறதாவும் சொல்றா. இப்ப ஜமாவும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளோட அந்த ஆன்மா இப்ப ஃபர்தர் வேர்ல்டுக்குள்ள போகுது. எலிஸும் அங்க ரெடியா இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நிக்கும் சுலைவன் வீட்டுக்குள்ள போறான். அங்க பிளான் பண்ண வரை இந்த 3 வயசான ஆட்களும் இல்ல. அவங்க ரொம்பவே புத்திசாலித்தனமா தங்களோட உடல்களை மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரல் உலகத்துக்குள்ள லெஸ்டர், எட்னா, பெச்சி இவங்க 3 பேரோட ஆவிகளும் ரெட்டோரை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. நிக் மேல போய் பார்க்கும்போது அந்த வயசான ஆட்கள் சுலைவன்ஸை ஏற்கனவே கொண்டு போட்டுருக்கதையும் கவனிக்கிறான். ஆனா அவங்களோட உடல்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனால பிளான் ஃபெயில் ஆன மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் திடீர்னு ஒரு அட்டாக் நடந்து எலிசா அங்கிருந்து தள்ளி கொண்டு போயிடுறாங்க. ஆனா நிக்குக்கு கடைசியா 2 வயசான பெண்களோட உடல்கள் கிடைக்குது. அவங்க தரைக்கு கீழே இருக்கிற ஒரு பங்கர் மாதிரியான இடத்துக்குள்ள படுத்திருக்காங்க. நிக்கும் ஒருத்தி எப்படி எழுப்பிடுறான். அதே நேரத்துல இங்க இன்னொருத்தி ஜமாவை தாக்க வரும்போது எலிசும் அவளை தடுக்கிறாங்க. இங்க நிக்கும் கடைசியில ஒரு டெரரான ஒரு கன்னை வச்சு அந்த வயசான பொண்ணையுமே எழுப்பிடுறான். இப்ப மீதி இருக்கிறது லெஸ்டர் மட்டும் தான். ஆனா லெஸ்டரோட ஆவியும் அங்க இல்ல. அதனால எலிசும் ஜமாவும் ரெட் டோரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா ஜமா உள்ள போன உடனே சைரஸ் கண்டிப்பா அவளை தேடி வருவான். ஏன்னா ஜமா அவனுக்கு தேவை. ஆனா ஜமாவும் எலிசும் அந்த ரெட் டோரை திறந்து உள்ள போனதும் சைரஸ் வரவே இல்லை. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு உலகமா கூட இருக்கலாம், இல்லனா யாரோட மெமரியா கூட இருக்கலாம். ஆனா உள்ள போனது அவங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஜமாவோட அம்மா தன்னை கொன்னுகிட்ட அந்த பாத்ரூம சுத்திலும் திரைகள் மட்டும்தான் இருக்கு. இங்கதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த ஃபர்தர் உலகத்துல டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்னு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால எலிசும் ஜமாவும் மறுபடியும் ஜமாவோட குழந்தை பருவத்துக்குள்ள நுழையிறாங்க. அவங்க பாக்குறது ஜமாவோட அம்மா இன்கிரிட் தன்னை அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை. சின்ன வயசு ஜமாவும் அங்க இருக்கா. இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும்
உண்மையிலே இன்கிரிட்டோட மெமரி கூட தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு புரியுது. அடுத்த நாள் இன்கிரிட் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. சைரஸ் அவளை பொசஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன உன்னை பொசஸ் பண்ண விடு, எதுவுமே நடக்காது அப்படின்னு சைரஸ் சொல்றான். ஆனா இன்கிரிட்டும் அதை ஏத்துக்கவே இல்லை. அதே நேரத்துல சின்ன வயசு ஜெமாவும் கிச்சனுக்கு வரா. அங்க சைரஸ் நின்னுகிட்டு இருக்கான். இன்கிரிட்டும் அவனை பார்த்து இங்கிருந்து தூரமா போ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. சைரஸ் இன்கிரிட் கிட்ட என்ன பயன்படுத்திக்க விடு, என்னோட பேய் ஆர்மியை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். இல்லனா அவன் சின்ன வயசு ஜெமாவை பயன்படுத்திக்குவேன், ஏன்னா ஜெமாக்குள்ளயும் அதே மாதிரி சக்தி இருக்கு அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருக்கான். ஆனா இன்கிரிட் தன்னைத்தானே கொன்னுகிட்டு சைரஸ தன்னோட மெமரிக்குள்ளே சிறப்பிடிச்சிருக்கா. நான் சாகிறத பாரு அப்படின்னு சைரஸ் கிட்ட அவ சொன்னது மூலமா அந்த சம்பவத்தோட நினைவுகளுக்குள்ள சைரஸும் மாட்டிக்கிட்டான். அதே நேரத்துல சின்ன வயசு ஜெமாவும் தன்னோட அம்மா சாகிறத நேர்ல பார்க்கல. அதுக்கு காரணம் அந்த நேரத்துல கதவு தானா மூடிக்கிட்டது தான். ஆனா உண்மையிலேயே பெரிய ஜெமா தான் அந்த கதவை மூடி இருக்கா. அந்த ஃபர்தர் உலகத்துல டைம் லைன் ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு பிரிவும் கிடையாது. அதனால பெரிய ஜெமா கடந்த காலத்துக்குள்ள போயிட்டு அங்க நடந்த சம்பவத்தை மாத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுது. பெரிய ஜெமாவும் தன்னோட அம்மாவும் நினைச்சு ரொம்பவே அழுகுறா. அவளோட அம்மா எப்பவுமே தன்னை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா அவங்கள வெறுத்துக்கிட்டே இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப எலிசா உன்னை கவனிக்கிறாங்க. அந்த மெமரிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. சைரஸ் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அங்க ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது ஜெமாவோட அம்மா இன்கிரிட் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அவ ஆஃப்டர் லைஃப்குள்ள போக முடியாம அந்த இடத்திலே சிக்கி இருக்கலாம். ஆனா எலிசுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு நல்லாவே புரியுது. அதே நேரத்துல மாயாவை காட்டுறாங்க. மாயாவுக்கும் ஜெமா மாதிரி ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பதான் நமக்கு தெரிய வருது. மாயாவை தான் ஆரம்பத்துல இருந்தே அவன் டார்கெட் பண்ணிருக்கான். ஜெமா வெறும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஜெமாவை எமோஷனல் ஆக்கி அவளுக்கும் மாயாவுக்கும் நடுவுல வெறுப்பை உருவாக்கி மாயாவை தனியாக்கணும் அப்படின்னு சைரஸ் நினைச்சிருக்கான். ஏன்னா இந்த உலகத்துல எமோஷன்ஸ் அதிகமான அளவுக்கு சக்தியும் அதிகமாகும். எலிஸ் கண்டிப்பா ஜெமாவுக்கு ஹெல்ப் பண்ண வருவா அப்படின்னு சைரஸுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவன் அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் போட்டு வச்சிருக்கான். ஜெமா ஸ்ட்ராங், அவளை ஈஸியா அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்கிரிட் மூலமா இத சைரஸ் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா மாயா இன்னும் சின்ன பொண்ணு, அதனால அவளை ஈஸியா டார்கெட் பண்ணலாம். அதனாலதான் மாயாவை டார்கெட் பண்ணிருக்கான். இப்ப எலிஸ் உடனே கிளார்க் கிட்ட நீ கண்டிப்பா அந்த 3வது வயசான ஆள லெஸ்டரை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்றான். இப்ப நிக்கும் கடைசியா லெஸ்டரை கண்டுபிடிச்சிடறான். அவனை டெரல்கன் மூலமா ஷாக் கொடுக்கறான். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் லெஸ்டர் எழுந்திருக்கவே இல்ல. அதுக்கு பதிலா அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா அவன் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த கேஸ் டோஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல மாயாவை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ண வச்சு சைரஸோட ஆட்கள் பிடிச்சிடறாங்க. மாயா கத்துற அந்த சத்தம் கேக்குது. எலிஸுக்கு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு புரிய வருது. இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்றான். கிளார்க் கிட்ட சுலெவன் வீட்டுக்கான வழியை கேட்டு அங்கே போக தயாராகிறாங்க. ஆனா அதுக்குள்ள சைரஸ் மாயா கிட்ட வந்து அவளை பிடிச்சிடறான். இன்கிரிட்டை எப்படி பிடிச்சானோ அதே மாதிரி மாயாவோட கையுமே பிடிச்சுக்கிறான். இந்த தடவை சைரஸ் உண்மையிலேயே உண்மையான உலகத்துக்குள்ள வந்துடுறான். அவன் தன்னோட கண் பேண்டேஜ் கலட்டுறான். இத்தனை வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்த அந்த சபதம் இப்ப நிறைவேறிடுச்சு. அவன் ரியல் உலகத்துக்குள்ள வர்ற அந்த பிளான்ல ஜெயிச்சுட்டான். மாயா கிளார்க் கிட்ட இருக்கிற அந்த வீட்டுல தான் இருந்ததுனால சைரஸ் உடனே கிளார கொன்னுறான். இது எல்லாமே அவன் முன்னாடி பிளான் பண்ணி வச்சதுதான். ஜெமாவும் எலிஸும் ஃபர்தர் உலகத்துக்குள்ள போயிருக்கும் போது ரியல் வேல்ல மாயாவை பயன்படுத்தி தன்னோட பிளான முடிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருக்கான். ஆனா அந்த 3 வயசான ஆட்களும் உண்மையிலேயே அவனோட டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். மாயாவும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. மாயாவோட குரலை கேட்ட நிக்கும் உள்ள வர உடனே அவன் சைரஸ் மேல துப்பாக்கியில சுடுறான். ஆனா குண்டு சைரஸை எதுவுமே செய்யல. அவன் ஒரே அசைவுல நிக்க தூரமா தூக்கி எரிஞ்சிடறான். நிக்கும் வெளியில போய் தன்னோட கார்ல மோதி மயங்கி விழுந்துடுறான். இப்ப சைரஸ் மாயாவை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க மாயாவோட உதவியோட ஒவ்வொரு ஆவியையும் ஒவ்வொரு டீமனையும் உண்மையான உலகத்துக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறான். முதல்ல பிரைட் அண்ட் பிளாக் அங்க வருது. ஆனா சைரஸ் அவளை கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஏன்னா அவ மாயாவுக்கு தீங்கு செய்ய போற மாதிரி இருந்திருக்கு. அதனால சைரஸ் அவளை தடுத்துறான். சைரஸும் தொடர்ந்து இதே வேலையை மாயா வச்சு செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல மாயாவை ஃபர்தர் உலகத்துக்குள்ள அனுப்புறான். அங்கிருந்து ஏதாவது ஒரு ஆவி அவளோட சேர்ந்து ரியல் உலகத்துக்கும் வந்துடுது. பாவம் மாயாவோட கண்கள் இருந்து ரத்த கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அவளால இன்னும் ரொம்ப நேரம் இந்த விஷயத்தை தாங்க முடியாது. இப்ப கிளாரோட இடத்துலயும் நிறைய பேய்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவ தொடர்ந்து ஜெமாவை எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப எலிஸோட பிளான் மாறி போச்சு. எலிஸ் அந்த 3வது வயசான ஆளான அந்த லெஸ்டரை எழுப்பி ஆகணும். அதே சமயத்தில் ஜெமாத்தோட உடம்புக்கு திரும்பி வந்து மாயாவையும் காப்பாற்றணும். கிளாருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அப்ப எலிசா அவள்கிட்ட ஜெமாவால மட்டும்தான் அதை நிறுத்த முடியும், அவகிட்ட தான் அந்த சக்தி இருக்கு, எல்லா ஆவிகளையும் மறுபடியும் உங்களோட உலகத்துக்கு திருப்பி அனுப்புறத அவளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்கிரிட்டையும் சரியான இடத்துக்கு திருப்பி அனுப்புறதா எலிஸும் உறுதி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபர்தர் உலகத்துக்குள்ள சுலைவன் வீட்டுல எலிஸ் இருக்காங்க. அங்க சுலைவனோட ஆவியும் லெஸ்டர் எங்க இருக்கு அப்படின்னு எலிஸுக்கு சொல்லுது. ஜெமா எப்படியோ தன்னோட உடம்புக்குள்ள திரும்பி வந்து கீழே வர அங்க ஏற்கனவே வந்த எல்லா டீமன்ஸும் ஆவிகளும் அவளை கொல்ல வராங்க. அந்த ஆவிகள் மனுஷங்களோட உலகத்தில் கிடைக்கிற உணவுகள் பொருட்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. அதே நேரத்துல ஜெமா மாயாவை நினைச்சு கத்திக்கிட்டு இருக்க. ஆனா சைரஸ் எல்லாரையுமே நிறுத்தி ஜெமாவை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படி சொல்றான். அதே நேரத்துல எலிஸும் கடைசியா லெஸ்டரோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அவனை பரத்தல் உலகத்துக்குள்ள இல்லாம உண்மையான உலகத்துல இருக்க மாதிரி அவனை உணர வைக்கிறாங்க. அவன் கண்டிப்பா அதன் மூலமா எழுந்திருச்சிருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இன்சிடியஸ் படங்களோட எல்லா டைம்லைனும் ஒன்னா இணைய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் முந்தைய பார்ட்ஸ்ல பார்த்த பல கோஸ்டும் டீமன்ஸும் இங்க இருக்காங்க. சைரஸ் மாயாவை கடைசி வரைக்கும் பயன்படுத்த நினைக்கிறான். அவளை முழுசா அழியிற வரைக்கும் அவ விட மாட்டான் போல. ஆனா எலிஸ் ஒரு புத்திசாலித்தனமா பிளான பண்ணி லெஸ்டரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடலை பயன்படுத்தி மாயாவை காப்பாத்துறாங்க. சைரஸ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு
அப்படின்னு கேக்குறான். அங்க இருக்கிற மிரர்ல லெஸ்டரோட உடம்புக்குள்ள இருந்து எலிஸோட உருவம் தெரியுது. அது சைரஸ்ட நான் இதத்தை எப்போதுமே செய்றேன், இந்த உலகத்தை பாதுகாத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எலிஸும் தன்னோட வேலையை முடிச்சிட்டாங்க போல. கேட் மூடப்படுறதுக்கு முன்னாடியே நிக்கும். அந்த கதவை திறந்து மாயாவை வெளியில கொண்டு வந்துடுறான். அதே நேரத்துல ஜெமாவும் இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்கா. லெஸ்டரும் எலிஸோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நோக்கி ஓடி வர்றான். ஆனா எலிஸும் திடீர்னு அங்கிருந்து விலகிறான். உடனே லெஸ்டர் ரியல் உலகத்துக்குள்ள கண்ணை திறக்கிறான். ஏன்னா அவனோட ஆன்மா மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ளே திரும்பி வந்துருச்சு. அதாவது டீமன்ஸ் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண எந்த ட்ரிக்கை பயன்படுத்தினாங்களோ அதே ட்ரிக்ஸை எலிஸும் அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. இப்ப சைரஸ் ரொம்பவே கோவமாயிடுறான். அந்த 3 வயசான ஆட்களால ஒரு சின்ன வேலையை கூட சரியா செய்ய முடியல அப்படி சொல்லி அவங்களையுமே முடிச்சிடறான். இப்ப எலிஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அங்க இன்னும் நிறைய டீமன்ஸ் இருக்காங்க. ஜெமாவுக்கு இப்போ ஒரு பிளான் இருக்கு. எலிஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நிறுத்தக்கூடிய சக்தி ஜெமாக்குள்ள மட்டும்தான் இருக்கு. சைரஸ் ஜெமாவோட கழுத்துல நகங்களை பதிக்க ஆரம்பிக்கிறான். அவளை கொல்ல போறான். அப்பதான் மாயாவத்தோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக வெளியில இருந்து உள்ள வர, ஆனா ஜெமா மாயாவை தன்னிட்ட இருந்து தூரமா தள்ளிடுறா. ஏன்னா இப்ப உண்மையான உலகத்துல நடக்கிற அந்த விஷயங்களோட பெரிய ப்ராப்ளமே முன்னாடி இருக்கு. அங்கிருந்த எல்லா ஆவிகளும் டீமன்ஸும் உண்மையான உலகத்துக்குள்ள வந்து முழு உலகத்தையுமே அழிக்க தயாரா இருக்காங்க. ஜெமா தன்னோட மகளை பார்த்து கடைசியா குட் பை சொல்றா. அடுத்த நொடியே ஜெமா தன்னோட சக்தியை முழுசா பயன்படுத்துறா. அவ சைரஸை மட்டும் ஃபர்தர் உலகத்துக்குள்ள திரும்பி இழுக்கல, அந்த முழு வீட்டையும் அங்கிருந்த எல்லா ஆவிகளையும் எல்லா டீமன்ஸையும் சேர்த்து அந்த ஃபர்தர் உலகத்துக்குள்ள திரும்பி இழுக்கிறா. அதாவது சைரஸோட முழு பிளானையும் ஜெமா ஒரே நேரத்துல ஒண்ணுமலாமாக்கிறா. இந்த மூவியோட ரொம்பவே முக்கியமான சீன் இதுதான். முதல்ல அந்த எல்லா ஆண்மக்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம உண்மையான உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா அவங்க இன்னும் அந்த ஃபர்தர் உலகத்துக்குள்ள தான் இருக்காங்க. ஜெமா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமா அவங்க எல்லாருமே மறுபடியும் ஃபர்தர் உலகத்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிட்டா. சைரஸ் இதை பார்த்து பயங்கரமா கோபப்படுறான். ஆனா ஜெமா அவனுக்கு அவன் கொடுத்த அந்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்துறா. நீ எல்லாரையுமே உண்மையான உலகத்துக்கு கொண்டு வர அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த, ஆனா அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றல அப்படின்னு ஜெமா சொல்லவும் அதை கேட்டோன்னே அங்கிருந்த எல்லா ஆவிகளும் சைரஸுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சைரஸை பிடிச்சி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை கடிக்கிறாங்க. அவனோட உடலை பயங்கரமா கிழிக்கிறாங்க. என்ன இத்தனை வருஷமா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை சைரஸ் நிறைவேற்றல. அதே நேரத்துல எலிஸும் இன்கிரிட்டும் அங்க அப்பியர் ஆகுறாங்க. ஜெமாவுக்கு இப்ப தன்னோட அம்மாவை பத்தி இருந்த மிகப்பெரிய தவறான எண்ணம் எல்லாம் முழுசா போயிடுச்சு. அவரோட அம்மா எப்பவுமே தன்னை வெறுத்தவ கிடையாது, அவங்க தன்னை காப்பாற்றுறதுக்காக தான் தன்னோட உயிரியை விட்டுருக்காங்க அப்படின்னு ஜெமாவுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப ஜெமாவும் உண்மையான உலகத்துல கண்ணை திறக்கிறா. அவளும் மாயாவும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க ஒரு அழகான கனெக்ஷன் காட்டப்படுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்கிரிட் தன்னோட மக ஜெமாவை காப்பாத்தினான். இப்ப அதே மாதிரி ஜெமாவும் தன்னோட மக மாயாவை காப்பாத்துறா. நிக்கும் இப்ப எல்லாமே முடிஞ்சதுனால சந்தோஷமா இருக்கான். இன்கிரிட்டுக்கு கிடைக்காத ஒரு ஹாப்பி ஃபேமிலி இப்ப ஜெமாவுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிம்பாலிக்கான விஷயம் காட்டப்படுது. பழைய வீடு தான் ஃபர்தர் உலகத்துக்குள்ள போயிடுச்சுல. ஆனா வெளியில இருக்கிற அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இப்ப மாயா, இன்கிரிட் அப்புறம் ஜெமான்னு 3 பேரோட பேர்களும் இருக்கு. பழைய பேர்களோட பெயிண்ட் உறிஞ்சு போய் புதுசா இருந்த அந்த பேர்களோட மெர்ஜ் ஆயிடுக்கு. இது மூலமா ஜெமாவுக்கு தன்னோட அம்மா மேல இருந்த அந்த கோபமும் குற்ற உணர்ச்சியும் முழுசா முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டப்படுது. இனிமே அந்த வீடு பழைய வீடா இருந்தாலும் ஜெமா தன்னோட புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறா. முக்கியமா சைரஸ் சம்பந்தப்பட்ட அந்த ரெட் டோர் இப்ப மூடப்பட்டுருச்சு. அதனால அந்த கதவுக்கு பின்னாடி இருந்த எல்லா தீய ஆன்மாக்களும் மறுபடியும் அங்கேயே சிறப்பட்டுட்டாங்க. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன்ல மறுபடியும் ஒரு பயங்கரமான காட்சி காட்டுறாங்க. அங்க அந்த ஃபேஸ் டீமனோட கை மட்டும் தெரியுது. அந்த கை சைரஸ ஒரு டென்டிஸ்ட் சேர்ல கட்டி போடுது. இது ஜமாவ ஆரம்பத்துல டென்டிஸ்ட் போய் கட்டி போட்ட அதே காட்சியை ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் மூவியோட ஆரம்பத்துல சைரஸால தடுக்கப்பட்ட அதே டென்டிஸ்ட் அங்க வரான். அவன் சைரஸோட வாயை திறக்கிறான். அவன் ஜமாவுக்கு செய்ய போன அதே விஷயத்தை இப்ப சைரஸ்க்கு செய்யறான். அவனோட பற்களை ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மூலமா ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்படுது. இந்த தீய ஆன்மாக்கள் எப்போதுமே ஒருத்தருக்கு மட்டும் விசுவாசமா இருக்காதுன்னு, அவங்களுக்கு யாருமே சொந்தம் கிடையாது. தேவையான நேரத்துல அவங்க தங்களோட அடிமைகளை கூட தாக்கிடுவாங்க. சைரஸ் கூட இருந்த அந்த ஆவிகளை தன்னோட அடிமைகளை வச்சிருந்து அவங்கள ரியல் உலகத்துக்கு கொண்டு போற அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்ததுனால அதை அவன் நிறைவேற்ற முடியல. அதனால அவன் மத்தவங்களுக்கு எப்படிப்பட்ட டார்ச்சரை கொடுத்தானோ அதே டார்ச்சரை அவன் நிரந்தரமா அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். இதோட இன்சிடியஸ் ஆஃப் த ஃபர்தர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கதை முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.